அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானின் பேச்சை அசையாமல் கவனித்த நடிகர் கருணாஸ். இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த காலங்களில் கருணாஸுடைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்றத பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. முக்கியமாக பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ணுற காலத்திலேருந்தே நாங்கள் இருவருமே ரூம்மேட்டுகளாக இருந்திருக்கோம், ஒன்றா ஆக்கி ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், அந்த அளவுக்கு நாங்கள் நெருங்கிய உறவாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கருணாஸ் பார்த்தீங்கன்னா சீமானுக்கும் கருணாஸுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக சீமான் இருக்கும்போதே சீமானுடைய அரசியல் பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும், எனக்கு அரசியல் மேலே அதிக அளவில் ஆர்வம் வளர்ந்துருக்கு, சீமானும் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு கருணாஸ் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து புகழ வேண்டிய எல்லா இடங்கள்லையுமே தனக்கும் சீமானுக்கும் இருந்த நிறைய கதைகளை ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்பவே ஆர்வமாகவும் சொல்லியிருக்காரு. இதனாலேயே சீமான் தற்போது இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கருணாஸ் கலந்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பரிந்துரை பண்ணி தான் கருணாஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு. சீமானை கண்டதுமே கருணாஸ் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சதும், அதற்கு பிறகு அந்த மேடையில் சீமான் பேசிட்டு இருக்க ஒவ்வொரு தருணங்களையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சதும் பார்த்தீங்கன்னா கருணாஸுக்கு சீமானுடைய அரசியல் பேச்சு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக காட்டக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த ஒரு சின்ன காணொலியை இப்போ நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி அண்ணன் வந்து சேர்ந்துடுறாரு. இப்போ நீ மருதாற்று பாலத்தில் வெடிகுண்டு வச்சது வந்து அண்ணன் தமிழரசன் தாத்தா கலியபெருமாளுக்கு தெரியாமல் எதுவும் செய்யல. அவர் சொன்னதை பத்திரமா கவனமாக செய்யுங்க, மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுதான் அவர். நீங்கள் வச்சுக்கிறீங்க, அவர் மூளைனா இவர் செயல் அப்படிதான் இயங்கியிருக்காங்க. அதில் சுருக்கமாக சொல்ல வரும்போது அதில் ஐயா சோழ நம்பியாரெலாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவர் சொல்கிறதுன்னா, புலவர் கலியபெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது.